நிவர் புயல் இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஒரு வழிப்படுத்திட்டு இருக்கு. பல்வேறு இடங்களையும் மழை வெள்ளத்துல மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சிரமங்களுக்கு நடுவுல பல்வேறு பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பவர் கட் நேரங்கள்ல நம்ம வீட்டுல ஒரு பவர் பேக்கப் இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சிருப்பீங்க. கவலையே வேணாம், உங்களுக்காகவே இருக்கிறது அலீஃப் டெக். தரமான இன்வெர்டர் பேட்டரிகளை மிக குறைந்த விலையில் தருகின்றோம். ஆன்சைட் வாரண்டி மற்றும் இலவச டோர் டெலிவரி மற்றும் இன்ஸ்டாலேஷனும் செய்து தருகின்றோம். அணுகுங்கள் அலீஃப் டெக். தொடர்புக்கு 9944552099 மற்றும் 8248208144. ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்தில் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைஞ்சிச்சு. இந்த படத்தில் சூர்யா ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இந்த படம் இந்திய விமானத்துறையில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை விவரிக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தை கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவருக்கு முன்னாடியே கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த தாஹியுதீன் அப்துல் வாஹித் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடியே ஏழைகளுக்காக ஒரு விமான சேவை நடத்திட்டு இருந்தாரு. அவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். இந்த சூரரை போற்று படத்தில் வரக்கூடிய கேப்டன் கோபிநாத் அவர்கள் முதலாக விமான சேவை தொடங்கும் போது ரூபாய் 1 அப்படிங்கிற கட்டணத்தில் விமான சேவை தொடங்கியிருக்காரு. இதில் சுமார் 5 கோடி இந்திய ஏழை மக்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது அவரால் எடுத்து செல்ல முடியல. அதனால தன்னோட இந்த ஏர்லைன் நிறுவனங்கள் எல்லாத்தையும் விஜய் மல்லையா கிட்ட வித்துட்டாரு. அதற்கு பிறகு இந்த தனிநபர் விமானங்களை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பணக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டு அதன் மூலமா தான் இவர் செல்வந்தராயிருக்காரு. இந்த சூரரை போற்று படத்துல சொல்ற மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை இவர் அனுபவிக்கல. ஆனா உண்மையிலேயே திருவனந்தபுரத்தை சேர்ந்த தாஹியுதீன் அப்துல் வாஹித் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் 1991 பட்டிருக்காரு. 1991 இந்தியன் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் தன்னோட துறைகளில் ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறமா சில சிறிய ரக விமான போக்குவரத்து சேவைகளை நிறைய அனுமதிக்க ஆரம்பிச்சது. இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ். இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸை தொடங்கினது தாஹியுதீன் அப்துல் வாஹித் அப்படிங்கிறவர். இந்த தாஹியுதீன் அப்துல் வாஹித் தன்னோட ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸை தொடங்கினதுக்கு முக்கியமான காரணம் ஏழைகள் அதில் பயணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் கட்டணம் மிக குறைவாகவும் அதிக தூரத்தில் பயணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சுட்டு தான் இந்த ஏர்லைன்ஸை தொடங்கினாரு. ஆக்சுவலாக இந்த சூரரை போற்று படத்தில் வர அதிகப்படியான சீன்கள் இவரோட வாழ்க்கையில் தான் உண்மையாகவே நடந்துட்டு இருக்கு. உதாரணமாக பார்க்க போனோம் அப்படின்னா சூரரை போற்று ஓப்பனிங் சீனில் ஃப்ளைட் லேண்ட் பண்ண முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க. அந்த சீன் ஆக்சுவலாக தாஹியுதீன் அப்துல் வாஹித் வாழ்க்கையில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யா முதல் முறையாக விமானத்தை தொடங்கும் போது அது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. இது இந்த சீனும் நம்ம அப்துல் வாஹித்தோட வாழ்க்கையில் நடந்தது தான். ஏன் இவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகணும், ஏன் லேண்ட் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இவரோட ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் விமானத்துறையில் பெரிய அளவில் இருந்த கம்பெனிகள் இவரோட ஏர்லைன்ஸை முடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஏதோ ஓட்ட சில விமானங்களை வச்சுட்டு இதில் ஏழை மக்களை பயணிக்க வைக்க போகிறோம் அப்படின்லாம் இல்லாமல் உயர்தர அதாவது ஹை கிளாஸ் பீப்புள் பயணிக்கக்கூடிய போயிங் 737 அப்படிங்கிற ஃப்ளைட்டை சொந்தமாக 7 விமானங்கள் வச்சுட்டு அதில் குறைந்த கட்டணத்தில் அதிக தூரம் ஏழை மக்களை கொண்டு செல்லணும் அப்படின்னு நோக்கத்தோட இலக்கா வச்சு இந்த விமான சேவையை தொடங்கினாரு. இதை அவர் செஞ்சும் காட்டினாரு. இப்படி பணம் படைத்தவர்கள் மட்டுமே விமானத்தில் செல்லலாம் அப்படிங்கிறத முறியடிச்சு ஏழைகளும் செல்லலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்திய விமானத்துறையில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத செய்து காட்டினவர் நம்ம அப்துல் வாஹித் அவர்கள். இவரோட இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் மக்கள் மத்தியில் கொண்டு போனதுனால பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாமே பின்னடைவை சந்திச்சுது. இதோட காரணமாக வச்சு நவம்பர் 13, 1995 இவருடைய அலுவலகத்திற்கு முன்னாடி வச்சே இவர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இந்த ஏர்லைன்ஸ் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்படி ஏழை மக்களுக்காக 1995 ஒரு ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியும் காட்டி தன்னோட உயிரையும் அதுக்காக கொடுத்தவர் தான் தாஹியுதீன் அப்துல் வாஹித். தாஹியுதீன் அப்துல் வாஹித் அவர்கள் இறந்ததுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேப்டன் கோபிநாத் அவர்கள் ஏர்லைன்ஸ் தொடங்குறாங்க. ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் தான் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு இந்தியா முழுவதும் பேசப்படுறதே தவிர தாஹியுதீன் அப்துல் வாஹித்தோட சேவையை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இப்படி இந்தியா முழுவதும் பேசப்படுற கேப்டன் கோபிநாத் அவர்கள் முதல்ல ஏழைகளுக்காக இந்த விமான சேவையை தொடங்கி இருந்தாலும் இதில் அவரால் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தை மையமாக வச்சு அவருடைய போக்கு மாறிடுச்சு. ஆனால் உண்மையாகவே ஏழைகளுக்காக ஒரு விமான சேவை நிறுவனம் நடத்தினது நம்ம தாஹியுதீன் அப்துல் வாஹித் அவர்கள் தான். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்டதை மையமாக வச்சு இந்த விமான நிறுவனம் அளிக்கப்பட்டுருச்சு. இவரை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.